நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுவரைக்கும் அத்தைக்கிட்ட போய் சொன்னதெல்லாம் போதும். இதுக்கு மேல சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவர் கடையில இருந்து வந்ததும் அத்தைக்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்ல போறேன். இதுக்கு மேல என்னால இந்த போய் சுமக்கவே முடியாது. என்னால முடியாது. மத்தவங்க அப்பா ஆற சந்தோஷத்துக்காக என் புள்ள ஸ்வீட் செஞ்சு கொடுக்கறான். ஆனா அவனுக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலேயும் என் புள்ள வாழ்க்கையில இந்த இருட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு சந்தியா கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்தை பத்தி வெளிப்படையா பேசிக்கணும். எல்லாரும் சீக்கிரம் வாங்கல. எல்லாரும் வாங்க. கஸ்தூரி, என்னாச்சு? அம்மா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு கஸ்தூரி? அம்மா, இதுக்கு அப்புறம் கத்தலனா எப்படி? அம்மா, தங்க மழையே பெய்யுது. தங்கம், உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? என்னென்னமோ உளறிட்டு இருக்க? ஆமாமா, 2 நாளைக்கு தண்ணியே வராதாம். இப்ப நம்ம வீட்ல தண்ணி இருக்குல்ல, அது தங்கம் மாதிரி தானேமா? அந்த தண்ணி டேங்க்ல இருந்து வழியுதுமா. அங்க பாருங்க. அட கடவுளே, என்ன இது? இந்த பைப்புக்கு திடீர்னு என்ன ஆச்சு? டேங்க்ல தண்ணி கொஞ்சமா தான் இருக்கு. அதுவும் இப்படி கொட்டி போயிடுச்சுனா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ ஆண்டவா, இப்ப நான் என்ன பண்றது? இதே மாதிரி இன்னும் 1 மணி நேரத்துக்கு இந்த தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் டேங்க்ல இருக்கிற மொத்த தண்ணி தீந்துடுமே. அதை நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ சத்யா, நில்லுங்கறல. கஸ்தூரி, நீ போய் சூர்யாவையோ இல்ல விக்ரமையோ கூட்டிட்டு வா போ. அட கடவுளே, நான் என்ன பண்றது? தண்ணி எல்லாம் இப்படி வீணா போயிட்டு இருக்கே. ஐயோ ஆண்டவா, என்ன இது? எனக்கு மட்டும் ஒருவேளை முட்டி வலி இல்லைன்னு சொன்னா 2 நிமிஷத்துல மேலே ஏறி அந்த டேங்க் தண்ணியை நிறுத்தி இருப்பேன். அப்ப இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனா என்ன செய்யறது, எனக்கு முட்டி வலியா இருக்கு. அதனால எதுவும் செய்ய முடியாது. முதல்ல வாயை மூடுங்க. நீங்க பேசாம இருந்தா அதுவே போதும். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா கூட 10 நாளைக்கு உங்களை நான் குடிக்கவே விட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் எதையாவது தேவையில்லாம பேசிக்கிட்டே இருங்க. அத தண்ணி இந்த மாதிரி கொட்டிட்டு இருந்தா நாளைக்கு நான் குளிக்க முடியாதா? குளிக்கிறத பத்தி கவலைப்படுறியா நீ? தண்ணி இல்லாம வீட்டு வேலை எதுவுமே செய்ய முடியாதுல்ல? இத பாக்கும்போது எனக்கு உயிரே போகுது. அம்மா, அம்மா, சூரியனா கடையில இல்ல. அவர் கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க போயிருக்காரு. அத்தை, நான் பாக்குறேன். அத்தை, வேண்டாம். ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது? அம்மா, விக்ரம் ஐயாவும் இப்ப கடையில இல்ல. அவர் எங்கேயோ போயிருக்காராம். இவர் எங்க போனாரு? எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்க. தண்ணி எல்லாம் வீடாதே. அத்தை, நான் போய் பார்க்கவா? கொஞ்ச நேரம் சும்மா இரு சந்தியா. சரி, நீ முதல்ல ஒண்ணு பண்ணு. சவிதா, சவிதாவோட டைரியில பிளம்பரோட நம்பர் எழுதி வச்சிருக்கேன். போமா, போய் அவனுக்கு சீக்கிரம் போன் பண்ணு. போமா, போ, சீக்கிரம் போ. இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? போய் சீக்கிரம் போன் பண்ணு. ஐயோ, எல்லா தண்ணியும் இப்படி வீணா போகுதே. அம்மா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல கூட இதையேதான் சொல்லி கொடுத்தாங்க. என்னது? தண்ணிக்கு விலை மதிப்பே இல்லையா, அதனால நம்ம அதை வீணாக்க கூடாதான். அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இப்ப இந்த தண்ணியை எப்படி நிறுத்துறது? ஐயோ ஆண்டவா. இதுல எங்க தேடியும் பிளம்பரோட நம்பரே கிடைக்கலையே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? என்னமா சந்தியா, பிளம்பர் நம்பர் கிடைச்சதா இல்லையா? ஆனா அத்தை, இந்த டைரியில பிளம்பரோட நம்பரே இல்ல. அட கடவுளே, என்ன செய்யறது? இங்க பாருமா, அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. உடனே சூர்யாவுக்கு போன் பண்ணு. அவன் மார்க்கெட்டுக்கு தானே போயிருக்கான். வரும்போது அவரை கையோட பிளம்பரை கூட்டிட்டு வந்துட சொல்லு. என்ன, சீக்கிரமா வர சொல்லு சந்தியா. நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு சொல்லு. சரிங்க.
இருங்க, வீட்ல இருக்கிற பைப்ல இருந்து தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் பிளம்பரை கூட்டிட்டு வாங்க. ஆ, சீக்கிரம் சரி வந்துருங்க. சந்தியா, நான் வரும்போது பிளம்பரை கையோட கூட்டு வரேன். ஆனா நான் வரதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆயிடும். பரவாயில்லையா? கிட்டத்தட்ட அரை மணி நேரமா? சரிங்க, நீங்க சீக்கிரமா ஒரு முயற்சி பண்ணுங்க. சரி. அவன் என்னமா சொல்றான்? அவகிட்ட பேச முடிஞ்சதா இல்லையா? அத்தை, அவர் வரதுக்கு இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுமா? ஐயோ அத்தை, 20-25 நிமிஷம் கழிச்சு தான் பிளம்பரும் பெரியவரும் வருவாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த டேங்க்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துரும் போல இருக்கே. அத்தை, இவர் ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி பாத்ரூம் போவாரு. உன்னோட கையில ஒரு பெரிய குடத்தை கொடுத்து உன்னை தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்ல போறேன். அங்க இருக்கிற பைப்ல இருந்த நீ தான் தண்ணியை கொண்டு வரணும். சும்மா தொண பேசிக்கிட்டு பேசாம வாயை மூடு. ஐயோ, தண்ணி வேற போயிட்டே இருக்கே. அப்படி என்ன பிரச்சனை வீட்ல? ஏமா கத்துறீங்க? என்னோட புள்ள சிங்கம் வந்துட்டான். இது ரொம்ப சின்ன விஷயம். இதுக்காக எதுக்கு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போடுற சத்தம் தெரு வரைக்கும் கேக்குது. கண்ணா விக்ரம், மேல ஏறு. 2 நிமிஷத்துல அதை நான் சரி பண்ணிடுறேன். சீக்கிரமா போப்பா, சீக்கிரம் ஆகட்டும். ஆனா இந்த இடம் ரொம்ப உயரமா இருக்கும் போல இருக்கு. இதுல என்ன எப்படி யோசிச்சுட்டு இருக்க ஏறி- விக்ரம்? போ. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் இதை சரி பண்ணிடுறேன். சீக்கிரம் ஆகட்டும் விக்ரம், போ. அத்தை, அத்தை, இதுக்கு மேல நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். என்னோட வீட்டுக்காரர் ரொம்ப புத்திசாலி. அவரு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. இப்போ ஏன் எனக்கு இவ்வளவு பயமா இருக்கு? என்னோட புள்ள உண்மையிலே தைரியசாலிதான். அப்படிதான் விக்ரம், பாத்து போ. பாத்து போ விக்ரம். ஆண்டவா, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். பாத்து பாத்து. எப்படியாவது இந்த வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். இது ரொம்ப கீழே இருக்கு. கீழே இருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படியாவது இந்த வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். இது ரொம்ப கீழே இருக்கு. கீழே இருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியலையே. என்ன விக்ரம், என்ன யோசிச்சிட்டு இருக்க? அது வந்துமா, கீழே இருந்து பார்க்கும்போது பக்கத்துல இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது நானே மேல போற மாதிரி இருக்குமா. சும்மா பயப்படாத. தைரியமா செய். சரிமா, நான் இருக்க முயற்சி பண்றேன். பொறுமையா இருங்க, பாத்து இறங்க. ஐயோ விக்ரம், ஐயோ அம்மா, எனக்கு பயமா இருக்கு. என்ன விக்ரம், நீ தைரியமா இறங்கு. சும்மா ஏதேதோ சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்காத. நீ ஒரு ஆம்பளை சிங்கம்டா. இதெல்லாம் நீ தான் செய்யணும். அம்மா, நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா முடியலையே. என்னோட கை இவ்வளவு நீளம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த பைப் அவ்வளவு தூரத்துல இருக்கு, பாருங்கம்மா. என்னங்க, நீங்க ஏன் வீட்டுக்காரி, என்னோட புருஷன். நீங்க தைரியமா இறங்குங்க, இறங்குங்க. கொஞ்சம் வாய மூடுறியா? ரொம்ப பேசாத. அங்க நின்னு பேசுறது சுலபம், இங்க வந்து பாரு, அப்பதான் என் கஷ்டம் எனக்கு புரியும். ஏன் இவரு இவ்வளவு பயப்படுறாரு? இவரால என் மானமே போக போகுது. ஐயோ, ஐயோ, எப்படியாவது முயற்சி பண்ணுப்பா, இல்லனா தண்ணி மொத்தமா வெளியே போயிடுமே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படிதான், இன்னும் கீழே இறங்கு. வா வா. சபாஷ். கீழே கீழேன்னு சொல்றாங்க, மொத்தமா மேல போயிரும் போல இருக்கு. என்ன காலும் எட்டல. கடவுளே, கடவுளே கடவுளே கடவுளே, என்ன காப்பாத்து காப்பாத்து. தாத்தா கண்ணுக்கு தெரியுறாரு. என்னால முடியல. அவசரப்பட்டு மேல வந்துட்டோம். என்ன விக்ரம், என்னாச்சு? என்னால அது முடியாது. எனக்கு இதை செய்ய தைரியம் இல்ல. ஏன் இப்படி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க? இப்படியே போச்சுன்னா டேங்க்ல ஒரு சொட்டு தண்ணி கூட மிச்சம் இல்லாம போயிடும். எப்படியாவது சீக்கிரமா வேலையை முடி. சும்மா நடிச்சிட்டு இருக்காத. என்னால அதை செய்ய முடியாதுமா. சத்தியமா எனக்கு பயமா இருக்கு. இங்க வந்து கீழே பாருங்க, அப்புறம் தெரியும். தலை சுத்துது. நீ கீழே வா, என் கையாலே உன் மண்டையை உடைக்கிறேன். பயமா இருக்குன்னு சொல்ற, ஆனா ஏன் மேல ஏறன? இங்க பாருங்கம்மா, பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஐயோ விக்ரம், வராத. எப்படியாவது அந்த தண்ணியாவது நிறுத்திட்டு வா. டேய், ஐயோ, இவனை சிங்கக்குட்டின்னு நினைச்ச பூனைக்குட்டி மாதிரி திரும்பி வர்றானே. என்னால முடியாது. இவர் கீழே வர்றாரு.
என்னால முடியாதுப்பா. எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது. நான் கடைக்கு போய் நிறைய புடவை விற்கணும். அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டேனா, போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கடையார் பாத்துக்கிறது. இவரு கீழே வந்துட்டாரு. ஆமா, எனக்கு பயமா இருக்கு. என்னால முடியாதுமா. இந்தங்க, இங்க பாருங்க, நான் இதை வச்சு கோந்து பண்ணிருக்கேன். இதை நீங்க மட்டும் பைப்ல ஓடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி லீக் ஆகாது. இந்தாங்க. இங்க பாருங்க, நீ முதல் விஷயம், அந்த பைப் என் கைக்கு எட்ட மாட்டேங்குது. ரெண்டாவது விஷயம், அவ்வளவு உயரத்துல ஏறி அந்த வேலையை செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீ ஏறினதுக்கு அப்புறம் கால் வலிக்கிருச்சு. அப்புறம் நான் ஒரே அடியா போய் சேர வேண்டியதுதான். இல்ல, 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 இல்ல. இங்க பாருங்க, நாளைக்கு என்னோட புள்ள என் முகத்தை பார்க்க முடியாம போயிருச்சுன்னா, அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் கூட என்னோட ஆத்மா சாந்தி அடையாது. அதனால என்ன விட்டுருங்க. இல்லங்க, நீ என்னால இந்த வேலையை செய்ய முடியாது. அவதான் ஏதோ தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காளே, அதையாவது கொண்டு போய் ஒட்டிட்டு வரலாமே விக்ரம். ஆமா, இப்படியே பேசிட்டு இருந்தா எல்லா தண்ணியும் காலி ஆயிடும். கடைசியில ஒரு சொட்டு தண்ணி கூட மிச்சம் இருக்க போறது இல்ல. அப்புறம் தண்ணியே இல்லன்னு யாரும் என்கிட்ட வந்து கேட்க கூடாது. வேணாமா, வேணாம். ஐயோ, வரேன். ஐயோ, சந்தியா, வேணாமா. எங்க போற? நில்லு சந்தியா. இந்த வீட்ல யாருமே என் பேச்ச கேக்குறதே இல்ல. சந்தியா, எங்க போற? சொன்னா கேளு, நில்லு. ஐயோ சந்தியா, பாத்துமா. ஐயோ, இவ வேற சொன்னா கேட்காம போறாளே. அண்ணி, அண்ணி சொன்னா கேளுங்க. வேண்டாம் கடவுளே. ஐயோ, நீதாப்பா காப்பாத்தணும். சந்தியா. சந்தியா, சந்தியா, பாத்துமா. ஐயோ, ஐயோ, சந்தியாக்கா சொன்னா கேளுங்க. இவராலே செய்ய முடியல, இதை வெளிய நீங்க எப்படி செய்வீங்க? அண்ணி, சந்தியா, ஜாக்கிரதை, பாத்து போ. முதல்ல இவகிட்ட வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இவ சொன்ன பேச்ச எங்க கேக்குறா? ஐயோ கடவுளே. பாத்து, பாத்துமா. பாத்துமா. சந்தியா, பாத்து. ஏறாதம்மா. ஐயோ சந்தியா, ஜாக்கிரதைமா. பாத்து ஏறுமா, பாத்து. சந்தியா. அம்மா சந்தியா, பாத்துமா, சொன்னா பாத்து கேளு. சந்தியா, மெதுவா. ஐயோ. இவ என்ன செய்யறானே புரியலையே. ஐயோ ஆண்டவா, என்ன நடக்க போகுதோ? அம்மா சந்தியா, பாத்துமா. என்ன தைரியம் உங்களுக்கு? டக்குன்னு அங்க போய் நின்னுட்டாங்க. கடவுளே. சந்தியா, பாத்துமா. ஐயோ சந்தியா. ஐயோ, இறங்கிட்டாங்க. அம்மா சந்தியா, பாத்துமா. எப்ப பார்த்தாலும் அத்தை என்ன சும்மாவே திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறது இவங்க தான். ஜாக்கிரதை சந்தியா. ஐயோ கடவுளே. சந்தியா, பாத்து. ஐயோ சந்தியா, நீ டேங்க் ரொம்ப மேல இருக்க. நீ தயவு செஞ்சு கீழே வந்துருங்க. என்னாலயே முடியல. நீங்க எப்படி செய்வீங்க? ஆண்டவா, நீதான் காப்பாத்தணும். சந்தியாக்கா பாத்து. ஐயோ, அண்ணி கீழே பார்க்காதீங்க. பாத்துமா, பாத்து. ஐயோ, சந்தியா, பாத்து. பாத்துமா, ஜாக்கிரதை. சந்தியா. சந்தியா. ஐயோ. சந்தியாமா. சந்தியா, பாத்துமா. பாத்துமா, கீழே விழுந்துட போறேன். பாத்து. கவனமா, கவனம். ஆ, ஆ. அண்ணி, நிஜமாவே உங்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகம்.
வாய மூடு. ஏன் மருமக இப்படின்னு சொல்லு. சூப்பர் அண்ணி, கலக்கிட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி தான் அண்ணி. முதலே போக வேண்டாம் சொன்னேன்ல. எதுக்காக நீ இப்படி போன? ஆனா உண்மையிலே நல்ல வேலை தான் பண்ணிருக்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனை வராம எல்லாரையும் காப்பாத்திருக்க. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல முடிவெடுத்தா எந்த தடங்கள் வந்தாலும் சரி அவன் நிச்சயமா அதை நிறைவேற்றுவான். ஆமாம்மா, மனசார முயற்சி பண்ணா எதை வேணாலும் சாதிக்கலாம். போமா போமா, உள்ள போ. முதல்ல போய் துணியை மாத்திட்டு வா, இல்லனா ஜலதோஷம் பிடிச்சுக்க போகுது. சீக்கிரம் போமா. இங்க பாருங்க அத்தை, நான் மட்டும் கர்ப்பமா இல்லைன்னு நான் இந்த வேலையை பண்ணிருப்பேன். எப்படி ஏறினாங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா சந்தியா, இப்படியே செஞ்சிட்டு இருந்தா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்சா கூட முடியாது. எந்த வேலையா இருந்தாலும் வேகமா செய்யணும். வாங்க உள்ள வாங்க. அதோ அந்த பைப்பு தான் உடைஞ்சிருக்கு. இது ரொம்ப மேலே இருக்கு. இது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த வேலை செய்யணும்னா 1000 ரூபாய் ஆகுங்க. 1000 ரூபாவா? ஆ, என்ன பேசுறீங்க நீங்க? எப்போ இந்த டேங்கை சுத்தம் பண்றது நீங்க தான், ரிப்பேர் பண்றது நீங்க தான். கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கலாம்ல? இதை பாருங்க, உங்களுக்கு கம்மியாக வாங்குற ப்ளம்பர் வேணும்னா போய் தேடிக்கோங்க. ஆனால் நான் இந்த வேலையை செய்யணும்னா எனக்கு 1000 ரூபாய் வேணும். 1000 ரூபாயா? இந்த வேலையை செய்யட்டுமா வேண்டாமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இரு சூர்யா. இந்த வீட்ல பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் விலைய ரொம்ப ஏத்தி சொல்றானா? இந்த ஏரியால இன்னும் 2 நாளைக்கு தண்ணி வராதுன்ற விஷயம் உனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் தேவையில்லாம அதிகமா பணம் கேக்குறான். உனக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். எந்த வேலைக்காக நீ அநியாயமா இப்படி 1000 ரூபாய் கேக்குறியோ அந்த வேலையை என் மருமக கண்மூடி திறக்கிறதுக்குள்ள செஞ்சுட்டான். போ போ, நீ போகும்போதே அழுதுகிட்டே அந்த 1000 ரூபாவை நினைச்சுக்கிட்டே போ. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த தெருவுல இனிமே உனக்கு எந்த வேலையுமே வராத மாதிரி செய்ய போறேன். 1000 ரூபாய் வேணுமா உனக்கு? அண்ணா ம், கொஞ்சம் இருங்க. அம்மா, அது என்னன்னா இந்த பைப்பை சந்தியா சரி பண்ணிட்டாங்க எனக்கும் தெரியும். அதுக்கு நான் அப்படியே விட்டுற முடியாது. பிளம்பர் ஒரு வாட்டி அது என்னன்னு பார்க்கட்டுமா? ஒருவேளை மறுபடியும் நாளைக்கு இல்லப்பா, நானே என் கண்ணால பார்த்தேனே. சந்தியா இந்த வேலைய ரொம்ப சரியா தான் செஞ்சிருக்கா. இன்னும் 2-3 வருஷத்துக்கு கண்டிப்பா எதுவுமே ஆகாது.
சந்தியா பண்ண வேலையில் அம்மா இப்போ சந்தோஷமா இருக்காங்க. சந்தியா காலேஜ் போகிறத பற்றி பேசுறதுக்கு இதுதான் சரியான நேரம். அம்மா கண்டிப்பாக பொறுமையாக கேட்பாங்க. இப்போ பேசினா அவங்க சரின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க.